பாரதி யோசிச்சுக்கிட்டே இருக்க? பணத்துக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்காக பாவம் நீயும் எவ்வளோ பேர்கிட்ட கேட்ட. அந்த ஃபைனான்சியர் சொன்ன டைம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதான் எனக்கு இப்ப என்ன பண்றதுனே புரியல. பாரதி, நான் உன்னை சொன்னா கேப்பியா? என்னன்னு சொல்லு லதா. இப்போதைக்கு எனக்கு காசு வேணும். அதுக்கு நான் யார் காலில் வேணாலும் விழ தயாரா இருக்கேன். இங்க பாரு பாரதி, நீ யார் கால்லயும் விழ வேண்டாம். நேரா போய் எம்டி கிட்ட கேட்டு பாரு. இப்ப இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இல்ல, மேனேஜர் கம்பெனி ரூல்ஸ் பத்தி சொன்னாரு. அதான். பாரதி, மேனேஜர் சொல்றதெல்லாம் நீ பெருசா கேர் பண்ணிக்காத. பாரதி, நீ யோசிக்காத. எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். தைரியமா போ. மே கமன் சார்? வாங்க பாரதி. சொல்லுங்க பாரதி. சார். ஹலோ பாரதி, என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயமா? சார், அது வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலா. பாரதி, நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதோ சீரியஸான விஷயம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சொல்லுங்க. சார், எனக்கு கொஞ்சம் பர்சனலா ஃபைன். மே கம் இன் சார்? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நாம டெண்டரை சப்மிட் பண்ணிட்டு வந்தோமே, அதுக்கு ரிப்ளை வந்திருக்கு சார். நீங்க கோட் பண்ண ரேட்டும் அக்ரிமெண்ட்டும் எங்களுக்கு ஒத்து வரலன்னு சொல்லி அவங்க அந்த டெண்டரை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க சார். சார், இப்ப மொத்த டெண்டரும் அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. அவங்க நாளைக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறாங்களா சார்? எப்ப இவரு நான் ரெடி பண்ண அக்ரிமெண்ட் வேண்டான்னு சொல்லி இவருக்கு வேண்டப்பட்டவங்கிற ஒரே காரணத்துக்காக 3 நாளைக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த இந்த பொண்ணை வச்சு ரெடி பண்ணாரோ, அப்பவே இதுதான் ரிசல்ட்னு எனக்கு தெரியும் சார். சார், இந்த ஃபீல்டில் எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அதை விட்டுட்டு யாரோ ஒரு கத்துக்குட்டியை நம்பி 25 கோடி ரூபா டெண்டரை டீல் பண்ணா இப்படிதான் சார் ஆகும். எம்டி சார், இனிமேலாச்சும் யாரை எங்க எப்படி வைக்கணும்னு பார்த்து வைங்க சார். தயாளன் சார், இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா சார்? பாரதியை வச்சு ரெடி பண்ண டெண்டர் ஃபைலால இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வரேன். சோ இந்த டெண்டர் நம்ம கையை விட்டு போனதுக்கு முழு காரணம் பாரதி தான் சொல்ல வரீங்க, அதானே? பின்ன என்ன சார், நிஜமாவே டெண்டரை ரெடி பண்ண தெரியலையா? இல்ல அந்த ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கமிஷனை வாங்கிட்டு ரேட்டை அதிகமா போட்டுட்டாங்களான்னு தெரியலையே. எப்படியோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுல சார். சூப்பர் தயாளன் சார். அப்போ நீங்க போட்ட டெண்டர் காப்பி அனுப்பியிருந்தா கட்டாயம் இது நமக்கு தான் கிடைச்சிருக்கும்னு சொல்ல வரீங்க இல்லையா? வேற என்ன சார் சொல்றேன், அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லது. அப்போ போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் டெண்டர் ஃபைல்ஸை ரெடி பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அப்புறம் ஏன் சார் ஒரு வருஷம் கூட டெண்டர் நமக்கு கிடைக்கல? சார், உங்ககிட்ட தான் சார் கேட்குறேன். நீங்க அனுப்பியும் இத்தனை வருஷம் கிடைக்கலனா அப்போ அதுக்கு என்ன சார் காரணம்? அப்போ நீங்க அமௌண்ட் அதிகமா போட்டீங்களா இல்ல ஆப்போசிட் கம்பெனி கிட்ட இருந்து கமிஷன் வாங்கிட்டீங்களா? ஓ, தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நீங்க எப்படி ஒவ்வொரு வருஷமும் டெண்டர் ரெடி பண்ணி கிடைக்காம போச்சோ அதே மாதிரி தான் பாரதிக்கும்.
இந்த வருஷம் கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி குறை சொல்லக்கூடாது. நீங்க போலாம். அதி, இந்த மேனேஜர் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்பவே கூடாது. பாரதி, சொல்லுங்க, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. அதுக்குள்ள இந்த மேனேஜர் வந்ததுல டைவர்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில எம்டி கிட்ட பணம் கேட்கறது நல்லா இருக்காது. இல்ல சார், உங்ககிட்ட டெண்டர் ரிசல்ட் என்னாச்சுன்னு நான் கேட்டுட்டு போலாம் தான் வந்தேன். என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு சார். சாரி. ஹே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இட் ஹேப்பன்ஸ். ஜஸ்ட் லீவ் இட். என்ன பாரதி, ஓகேவா? சக்சஸ் தானே? ஏ பாரதி, பணம் வாங்கின சந்தோஷத்துல காது அடைச்சிருச்சா? லதா, என்ன கேட்ட? ஏண்டி, நான் கேட்டது உன் காதுல விழவே இல்லையா? இல்ல லதா, நான் கேக்கல. என்னது கேக்கலையா? ஏன் பாரதி? நம்ம அதிர்ஷ்டம் அப்படி. நமக்கு முன்னாடி நம்ம துரதிருஷ்டம் போய் எம்டி ரூம்ல உட்கார்ந்திருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பாரதி, ப்ளீஸ். நான் எம்டி கிட்ட பிரச்சனையை சொல்ல போற நேரமா பார்த்து கரெக்டா மேனேஜர் உள்ள வந்து டெண்டர் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதோட விட்டாலும் பரவாயில்ல, நான் டெண்டர் கோட் பண்ணதுனால தான் கிடைக்கலன்னு அவங்க முன்னாடியே சொல்றாரு. இதுக்கு மேல நான் எம்டி கிட்ட எப்படி கேட்க முடியும்? என்ன பாரதி சொல்ற? இப்ப என்ன பண்ண போற? எனக்கும் அதான் புரியல லதா. ஏய், அப்போ எப்படி சமாளிக்க போற? ஏதோ 1000-2000னா எப்படியாவது புரட்டிக்கலாம். ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட்ட எப்படி ரெடி பண்ண முடியும்? தெரியல லதா. ஆனா பிரச்சனை என்ன புதுசா? முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு மேல என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம். நீ வேலையை பாரு. பாரதி, டேய், என்னடா அடிக்கிற பாலு குழந்தை மாதிரி தூக்கி வீசிடுறா. அடிக்கிறேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீங்க காசை கொடுத்தா நாங்க திருப்பி போவோயா? டேய், மாட்டேங்கிட்டு அவரை காப்பாத்தணும். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீங்க காசை கொடுத்தா நாங்க திருப்பி போவோயா? டேய், பாத்தடுறா, பாலு பெருசு மேல பட்டு பொட்டுன்னு போயிட்டா யாரா கையெழுத்து போடுவாங்க பத்திரத்துல? பின்னாடி பெரிய பிரச்சனையா இருந்தா. சரிண்ணா. டேய், ஆஃப் ஃபீல்டா போடுறான், அப்பதான் மேல படாது. ஏன்பா, குடியிருக்கிற வீட்டுல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே, நியாயமா? பக்கத்துல ஆளுங்க குடுத்துன்னு இருக்காங்கப்பா. ஏயா, 10 நாள்ல பணத்தை தரேன்னு சொல்லிட்டு இப்படி அலைய விட்டுட்டு இருக்கிய, இது உனக்கு நியாயமா இருக்கா? அண்ணே, என்னென்ன சும்மா போய் பெருசுகிட்ட பேசிட்டு இருக்க? சட்டு புட்டு சாமான் எடுத்து வெளில போட்டோமா, வீட்டை எடுத்து போட்டோமா, பேசாம போனோமான்னு இல்லாம சும்மா நியாயம் பேசிட்டு இருக்க. இருடா, பொண்ணு ஏதோ பெருசா வந்து செட்டில் பண்ண போற மாதிரி பெருசு வெயிட் பண்ணிட்டு இருக்குல்ல, இருந்து பாப்பாவை பார்த்துட்டே போவோம்டா. 10 நாள் டைம் கேட்டது அந்த பாப்பா தான். அது வார்த்தைக்கு ஒரு மரியாதை வேணாமாடா? என்னடா தங்கம்? எதுக்கு இந்த பேட் அங்கிள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருக்காங்க? தாத்தா, இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வெளியே போ சொல்லுங்க தாத்தா. தாத்தா, அம்மா எங்க? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்பா, சின்ன பிள்ளை பயப்படுறால?
கொஞ்சம் வெளியில தான் போய் விளையாடுங்களேன். அச்சோ பெரியம்மா, அண்ணன் இந்த வீட்டு பேர்ல தான் துட்டு கொடுத்துருக்காரு. ரோட்டு மேலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் இங்கே தான் விளையாடுவோம். தாத்தா மறுபடியும் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க தாத்தா. எங்க பாரதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன சார் இது? வீட்டுக்குள்ள வந்து இப்படி அட்டூழியம் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த நியாயத்தெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சுதான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? இதோ பாருடா, ஆள் இருந்தா கூட்டுவாமா, அதையும் பாத்தரலாம். ஏமா 10 நாள்ல பணத்தை கொடுக்கலன்னா 11வது நாள் இது ஏன் வேணும்னு சொல்லி உங்ககிட்டயும் சரி உங்க அப்பங்கிட்டையும் சரி சொல்லிட்டு தானே போனேன். என்னம்மா நீ கணக்குல ஃபெயிலா? இன்னைக்கு 10 நாள் முடிஞ்சு 11வது நாள்மா. என் சொந்த வீட்டுல நான் ஆடுவேன் பாடுவேன், உனக்கு என்னமா ஆகுது? இங்க பாருங்க சார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன் சார். நாங்களும் பணத்துக்கு எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். கண்டிப்பா கிடைச்சிரும். கொஞ்சம் டைம் ஆவது கொடுங்க சார். ஐயோ கடவுளே, எல்லா கடங்காரங்களும் இதே மாதிரி பதில் சொன்னா நான் எப்படிமா தொழில் பண்றது? நீயே உன் மனசாட்சியை கேட்டு பாருமா, உனக்கு எத்தனை வருஷம் டைம் கொடுத்துருக்கேன்னு. ஏமா இனிமே உனக்கு கொடுக்கறதுக்கு டைம் இல்லம்மா. அமைதியா நீயே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்களே உங்க வீட்டு ஆளுகளை வச்சு பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாங்க உங்க வீட்டு பொருள்களை எல்லாம் வெளியில கொண்டு போய் தூக்கி வீசினா உங்களுக்கு தான் அசிங்கம். 10 நிமிஷம் டைம் தர்றேன், நீயே உங்க குடும்பத்தோட பேசி முடிவுக்குவா. அது வரைக்கும் விளையாண்டுருக்கேன். டேய் பால போடுறா. சார் நான் உங்ககிட்ட பணம் தர மாட்டேன்னு சொல்லவே இல்லையே சார். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தானே கேக்குறேன். ஓ தரமாட்டான்னு வேற சொல்லுவியா நீ? டேய் இங்க பாருங்கடா, தரமாட்டாங்களாம். டேய் பால குர்ரா அரா. சார் இதுக்கு மேல இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ்க்கு போக வேண்டி வரும். ஐயோ பயமா இருக்குதுமா, போலீஸ் எல்லாம் வேணாமா. போலீஸ்னா எனக்கு ரொம்ப பயமா. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? போவ சொல்லுமா, எந்த போலீஸ்ல தான் போவ நீ? இன்ஸ்பெக்டர்ட்ட போவியா, எஸ்ஐட்ட போவியா, இல்ல கமிஷனர்ட்ட போவியா, ஏசி டிசி யாருகிட்ட வேணாலும் போ. உனக்கும் டைம் வேஸ்ட் ஆகும், எனக்கும் டைம் வேஸ்ட் ஆகுமா. அதனால நீ யார்கிட்ட பேசணும்னு சொல்லு, நான் போன் போட்டு தரேன். டேய் போனை குடுறா. இந்தாமா எல்லா அதிகாரி நம்பரும் இதுல இருக்கு. நீ யார்கிட்ட பேசணுமோ பேசு. குடிமா, பேசுமா, பேசு. ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட், நான் எங்க தாத்தா வீட்ல இருக்கேன். இங்க ஹலோ ஃப்ரெண்ட், என்னாச்சு? ஏன் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? அது எங்க சிதம்பரம் தாத்தா வீட்ல பேட் அங்கிள்லாம் வந்திருக்காங்க. பொருள் எல்லாம் கலைச்சு போட்டு அம்மா கிட்டயும் தாத்தா கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட் சொல்றீங்க? பொருள் எல்லாம் கலைச்சு போட்டு சண்டை போடுறாங்களா? ஆமா, யார் அவங்க? எதுக்காக வந்திருக்காங்க? தெரியல ஃப்ரெண்ட்.
ஆனா இப்போ உடனே வீட்டை விட்டு வெளியில போலன்னா திங்ஸ் எல்லாம் வெளியில போட்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஃப்ரெண்ட். நான் இங்க ரூம்குள்ள வந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். தமிழ், அவன் யாரு? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியல ஃப்ரெண்ட், ஆனா 4-5 பேர் வந்திருக்காங்க. டேய், என்னடா இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மொத்த பொருளையும் அள்ளி வெளியில வீசுங்கடா. சார் வேணாம் சார். டேய், எல்லா பொருளையும் எடுத்து நடு ரோட்ல வீசுங்கடா. எவன் வந்து கேக்குறான்னு பாப்போம். பெருசா போலீஸ்ட்ட போவாளாம். ஃப்ரெண்ட், பாப்பா, நீ எதுவும் பேச வேண்டாம், அப்படியே சைலண்டா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட். பணத்தை கட்ட போலீஸ்ட்ட போவாங்கற? இத பாருமா, இந்த காஞ்சிபுரம் குமார எதிர்த்து ஒருத்தன் கூட நியாயம் கேட்டு வர மாட்டான். அப்படி மீறி வந்தான்னு வச்சுக்க, அவன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? தேவையில்லாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்றதை விட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்தமா வெளியில போனமான்னு பாரு. நீங்களா போயிட்டா மரியாதை, இல்ல நான் அடிச்சு துரத்துற மாதிரி இருக்கும். எப்படி வசதி? என்னடா சொல்லிட்டு இருக்க? வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்கடா. ஃப்ரெண்ட், நம்ம இப்போ ஒரு மேஜிக் பண்ணலாமா? மேஜிக்கா? என்ன மேஜிக் ஃப்ரெண்ட்? இப்போ வெளியே நடக்கிற எதையுமே பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் எண்ணுங்க. நீங்க எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு மேஜிக் நடக்கும். நிஜமாவா ஃப்ரெண்ட்? என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நான் இப்ப கண்ணை மூடிட்டு 1 2 3 சொல்ல போறேன். ஓகே. 1. கேஷவ், உடனே நம்ம கமிஷனர் அங்கிளுக்கு ஃபோன் போட்டு காஞ்சிபுரம் குமாருங்கிறவன் எங்க இருந்தாலும் உடனே வெளியே போக சொல்லு. சரி, நான் கால் பண்றேன். 2. என்ன மன்னிப்பு கேக்குற? 10 நாள் டைம் கேட்ட மாதிரி கொடுத்தல, காசு தராம என்ன மன்னிப்பு? சார், உங்களுக்கு என்ன கேக்குது சார்? ஹலோ, யார்? குமாரா? நான் கமிஷனர் பேசுறேன். யார் வீட்ல வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அது ஆதிக்கு வேண்டப்பட்டவங்களோட வீடு. அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஆளு தெரியாம போய் கை வச்சிருக்க. 5. எடுத்த பொருள் எல்லாத்தையும் எடுத்த இடத்துல வச்சுட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உடனடியா கிளம்பு. சரியா? உனக்கு 2 மினிட்ஸ் தான் டைம். ஓகே சார். அண்ணா, இந்த பொருள் எங்க இருந்து எடுத்தீங்களோ ஒரு சின்ன கீறல் விழாம உள்ள கொண்டு போய் வைங்கடா. 2 நிமிஷத்துல இந்த வீடு பழைய மாதிரி இருக்கணும். சீக்கிரம்டா. என்னாச்சுங்க? முகம்லாம் வேத்திருக்கு. கேள்வி எல்லாம் கேட்காதீங்கடா, சொல்றத மட்டும் செய்யுங்கடா. எடுங்கடா, கொண்டு வாங்க. 6.
எங்களை மன்னிச்சிருங்க மேடம், யாருன்னு தெரியாம பண்ணிட்டோம். அண்ணே, நீங்க சொன்னது மாதிரி எடுத்த பொருள் எல்லாத்தையும் அந்த நேரத்துல வச்சுட்டோம்னே. மேடம், நீங்க யாரு என்னன்னு தெரியாம வார்த்தைக்கு அதிகமா பேசிட்டேன் மேடம். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம்.